ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமானுடைய ஆலயத்தை தரிசித்து கொண்டு வருகிறோம். தொண்டை நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே சென்னை என்கிற மாநகரத்தின் நடுவில் எத்தனையோ லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டு வேங்கட கிருஷ்ணன் என்கிற பெயரோடு மூலவரும் பார்த்தசாரதி என்கிற உற்சவமூர்த்தியும் காட்சி கொடுக்கிறார்கள். அந்த ஒரு சந்நிதியை இதற்கு முன் நாம் சேவித்து விட்டோம். ஆனால் இந்த கோவிலில் அடியேன் முன்னமே சொன்னது போல நின்ற திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், சயன திருக்கோலம், நடந்த திருக்கோலம், பரந்த திருக்கோலம் என்ற 5 நிலைகளில் பகவான் காட்சி கொடுக்கிறார். அதில் பார்த்தசாரதி பெருமான் வேங்கட கிருஷ்ணன் எம்பெருமான் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக ரங்கநாத பெருமானை சேவித்தோம். என்னை ஆளுடை அப்பன் என்றும் மன்னாத பெருமான் என்றும் பெருமான் வழங்கப்படுகிறார். சயன திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி பெருமான் இருப்பதையும் சேவித்து கொண்டோம். அதை அடுத்ததாக தற்போது நாம் சேவிக்க வேண்டியது இந்த கோவிலில் மற்ற முக்கியமான சந்நிதிகளை. அதில் அடுத்ததாக இருப்பவர் ஸ்ரீ ராமபிரானுடைய சந்நிதி. இவரும் பார்த்தசாரதி பெருமான் வேங்கட கிருஷ்ணன் பெருமானை சேவிக்கப் போகிறோமே, போவதற்காக உள்ளே நுழையும் பொழுதுதான் அதனுடைய அர்த்த மண்டபம். அந்த அர்த்த மண்டபத்திலேயே ஒரு பக்கத்திலே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். அதாவது வேங்கட கிருஷ்ண பெருமான் கிழக்கு நோக்கி இருக்கிறாரோ இல்லையோ, அதற்கு வலது புறத்திலே பார்த்து கொண்டு தெற்கு நோக்கி பார்த்து கொண்டு ராமர் எழுந்தருளி இருக்கிறார். ராமர், சீதை, லக்ஷ்மணன் மூவருமாக இந்த கருவறையிலே காட்சி கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு நேர் எதிர்த்தாற்போலே பக்த ஆஞ்சநேயனாக ஹனுமானும் எழுந்தருளி இருக்கிறார். எப்பவுமே பெருமானுடைய சந்நிதி என்றாலே பெருமானுக்கு நேர் எதிர்த்தார் போல கருடாழ்வார் இருப்பார், சந்நிதி கருடன் என்று தெரிவிப்பார்கள். அதே போல ராமர் சந்நிதியாக இருந்தால் ராமனுக்கு நேர் எதிர்த்தார் போலே ஹனுமானுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்வார்கள். ராமனையே கண்டுகொண்டு பாவோ நான்யத்ர கச்சதி என்று ஹனுமானுடைய கூற்று. இங்கும் ராமனையே சேவிக்கிறாரோ இல்லையோ, வைகுந்தமே வேண்டாம், ராமனை கண்ட கண்கள் வைகுந்தத்தில் போய் பெருமானை காணாதுன்னு சொல்லிவிட்டார். ஏன்னா ராமனுக்கு 2 தோள்கள், வைகுந்தத்துக்கு போனால் 4 தோள்களோடு பெருமானை சேவிக்க வேண்டும். எனக்கு அந்த அழகில் ஆசை கிடையாது, ராமனைத்தான் சேவிக்கணும், ராமாயணத்தைத்தான் கேட்க வேண்டும் என்று ஹனுமான் வைகுந்தத்தையே மறுத்தவர். அதனால் எங்கு ராமன் இருந்தாலும் அவனுக்கு எதிர்த்தாற் போலே ஹனுமானும் எழுந்தருளி இருப்பார். இங்கு எதற்கு ராமர் வந்தார்? அவர்களாக ஏதோ பெரியோர்கள் பிரதிஷ்டை செய்யவில்லை. இந்த ஒவ்வொரு பெருமாளுக்கும் புராண கதை உண்டு. வேங்கடகிருஷ்ணன் பெருமான் சுமதி என்கிற ராஜாவுக்கு காட்சி கொடுப்பதற்காக வந்தார். அதே போல ஆத்ரேயர் என்கிற முனிவராலே பிரதிஷ்டை செய்யப்பட்டார் என்று பார்த்தோம். அடுத்தது மன்னாத பெருமாள் பிராட்டியை திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்காக பிருகுவனுடைய பெண்ணாக மகாலட்சுமி பிறந்தாள். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மன்னாத பெருமான் வந்தார்னு பார்த்தோம். அதே போல மதுமான் என்கிற ஒரு ரிஷி இருந்தார். அவர் இந்த ஸ்தலம், இந்த பிருந்தாரண்ய க்ஷேத்திரம் கைரவணி புஷ்கரணிக்கு அருகிலே இருந்து தவம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய ஆசை பகவானை காண வேண்டும், ராமனாக காண வேண்டும் என்கிற ஆசையோடு இருக்க சரின்னு ராமனே இந்த இடத்தில் அவருக்காக காட்சி கொடுத்தார். அது இந்த இடத்துக்கு இருக்கும் சிறப்பு. ஆனால் ராமனோடு கூட எப்பவும் சீதையும் லக்ஷ்மணனும் இருப்பார்களா? இங்கு அவர்கள் மட்டும் கிடையாது, கூட பரதன் சத்ருக்னன் இருவரும் சேர்ந்து இருக்கிறார்கள். அப்போ மொத்தம் 3 தம்பிகளோடும் சீதையோடும் ஹனுமானோடும் சேர்ந்து இந்த இடத்துல பெருமான் காட்சி அளிக்கிறார். ஆழ்வார் பாடுகிறார், திருமங்கை ஆழ்வார் இவர் ஒவ்வொரு பெருமானையும், மன்னாத பெருமானுக்கும் பாசுரம் உண்டு, அதே போல வேங்கட கிருஷ்ணனுக்கும் பாசுரம் உண்டு. இந்த பெருமான் ராமனை பற்றி தன்னுடைய பெரிய திருமொழியில் பாடுகிறார். பரதனும் தம்பி சத்துருக்குனனும் இலக்குமனோடு மைதிலியும் இரவனன் பகலும் துதி செய்ய நின்ன ராவணாந்தகனை எம்மானை குரவமே கமழும் குளிர் பொழிலூடு குயிலொடு மயில்கள் நின்னால இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். பரதனும் தம்பி சத்துருக்கனனும் 2 பேரை சேர்த்தாரா? இலக்குவனோடு மைதிலியும், லக்ஷ்மணனையும் சீதையும் சேர்த்து சொன்னார், பரதனையும் சத்ருகனையும் சேர்த்து சொன்னார். ஏன் இப்படி சேர்க்கணும்? பரதனும் சீதையும் லக்ஷ்மணனும் சத்ருகனனும் அப்படின்னு கூட சேர்த்திருக்கலாம். ஏன் இப்படி சேர்த்தார்னால், ராமனோடு கூட காட்டுக்கு போய் கைங்கரியம் பண்ணவர்கள் சீதையும் லக்ஷ்மணனும். அதை இலக்குவனோடு மைதிலியும்னு சேர்த்துட்டார். பரதனும் தம்பி சத்துருக்கனனும் இவர்கள் காட்டுக்கு போகவில்லை,
அயோத்தியில் இருந்து ராமன் ஆணைப்படி நாட்டை ஆண்டு வந்தார்கள். அதனால இவர்கள் 2 பேரையும் திருமங்கையாழ்வார் சேர்த்தார். இப்படி 4வரோடும் கூட பகவான் இருக்கிறார். இதுதாப்புல ஆஞ்சநேய சுவாமியோடு இருக்கிறார். இரவு நண்பகலும் துதி செய்ய நின்ன தன்னுடைய தம்பிகளாலும் சீதையாலும் ஸ்தோத்திரம் பண்ணப்படக்கூடிய வீரனான பகவான் ராமபிரான். அந்த ராமபிரானை இந்த திருவல்லிக்கேணியிலே கண்டேன். எவ்வளவு உயர்ந்தது! குரவமே கமழும் குளிர் பொழிலோடு, எல்லா இடத்திலும் நல்ல நறுமணம், குளிர்ச்சி, நிறைய தடாகங்கள், சோலைகள் இருக்கின்றன. குயிலோடு மயில்கள் நின்னால, குயில் கூவுகிறது, மயில் ஆளுகிறது. எல்லா அழகான சத்தங்களுக்கு நடுவிலே பகவான் கடற்கரையிலே இந்த இடத்தில் எழுந்தருளி இருக்கிறான் என்று ராமனுக்கு திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்து கொள்ளுகிறார். அந்த சந்நிதியும் இதை ஒன்றும் தேடி தேடி போக வேண்டாம். வெங்கடகிருஷ்ணன் பெருமான சேவிக்கிறதுக்காக நம்ம வரிசையில் நின்றுட்டோன்னு வச்சுங்களேன். அந்த வரிசை போகும்போதே மன்னாத பெருமானை சேவித்து கொண்டு ராமனை சேவித்து கொண்டு தான் வெங்கடகிருஷ்ணன் இடத்துல போகணும். திரும்ப வெளியே வந்து விடுகிறோம். வந்ததற்கு பிறகு இடது பக்கம் போனோம்னால் அங்கு வேதவல்லி தாயாருடைய சந்நிதி இருக்கிறது. தாயாரை பற்றியும் முன்னமே பார்த்து விட்டோம். இவர் ரங்கநாத பெருமானுடைய தாயார், பார்சாதி பெருமானுடைய தாயார் கிடையாது. அவதான் ருக்மிணி கூடையே இருக்கிறாளே. அதனால மன்னாத பெருமானுடைய நாச்சியார் வேதவல்லி தாயாரையும் சேவிக்கலாம். அந்த தாயார் சன்னதிக்கு அருகிலே கொஞ்சம் படி இறங்கி போனோம் என்றால் அங்கு அடுத்த ஒரு பெருமாள் இருக்கிறார். நின்னவர், படுத்துன்றிருந்தவர், அடுத்தது ராமன் நடந்தவர். உலகம் பாரதம் முழுக்க மேலிருந்து கீழ் வரைக்கும் நடந்தாரோ இல்லையோ 3 பெருமாள்களை சேவித்தோம். அடுத்ததாக பறக்கும் பெருமாள், ராமனே பறந்தும் இருக்கிறார். அயோத்தியிலிருந்து லங்கைக்கு வரவரை நடந்து வந்தார். திரும்ப போகும்போது புஷ்பக விமானத்தில் பறந்து போயிட்டாரோ இல்லையோ, அதை போல பறந்தே வந்தவர் ஒரு பெருமான், கஜேந்திர வரதர் என்கிற பெருமானுடைய சன்னதி தான் அடுத்தது சேவிக்க போகிறோம். தாயார் சன்னதிக்கு அருகிலேயே கீழே இந்த பெருமானுடைய சன்னதி இருக்கிறது. கிழக்கு நோக்கி திருமுக மண்டலத்தோடு அழகான கருடனுக்கு மேலே ஏறி அமர்ந்திருக்கும் கோலத்திலேயே பெருமான் காட்சி கொடுக்கிறார். இது போல பல இடங்களில் சேவிக்க முடியாது. வரதன்னு பல இடங்கள். இப்போ காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள், அந்த பெருமாள் இங்கே இருக்கார். ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள், அவரும் இங்கே வந்துட்டார். பார்சாதி பெருமாளும் இருக்கார். இப்படி எல்லா பெருமாள்களையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கக்கூடிய திருத்தலம் கஜேந்திரனை ரட்சிப்பதற்காக அவன் அழைத்த உடனே இனி ஒரு க்ஷணம், ஒரு வினாடி கூட காலதாமதத்தை பொறுக்க முடியாது என்கிற வேகத்தோடு பெருமான் ஓடி வந்தாரோ இல்லையோ. ஹுங்கார ஆஸ்பாலன அங்கிரி பிரகதிபிரபிதம் தார்க்ஷம் அத்தியக்ஷிபஸ்துவம் என்று பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியன் தெரிவிக்கிறார். இங்கிருந்து யானை கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆழ்வாரும் மங்களாசாசனம் பாடுகிறார். திருமங்கை ஆழ்வார் மீனமர் பொய்கை நாள்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னெழிந்து கானமர் வேழம் கையெடுத்தலர கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமர் சோலை மாட மாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று இந்த கஜேந்திர வரதனான பெருமானுக்கு திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். கதையை அப்படியே வர்ணிக்கிறார். மீனமர் பொய்கை நாள்மலர் கொய்வான், கஜேந்திரன் என்கிற பெரிய யானை தன்னுடைய குடும்பம் புடைசூழ இந்த ஒரு காட்டிலே நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு அழகான பொய்கை, மீனமர் பொய்கை, நிறைய மீன் முதலான வளங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய செடிகளால் சூழப்பட்ட ஒரு குளம். அந்த குளத்துக்குள்ளே இறங்க வேண்டும். எதுக்கு? தன்னுடைய ஒரு ஆனந்தத்துக்காக இறங்குகிறதா என்றால் நாள் மலர் கொய்வான். திருமங்கையாழ்வார் சொல்றார், அந்த பொய்கைக்குள்ள ஒரு அழகான தாமரை புஷ்பம், நாள் மலர், அன்னிக்கு பூத்திருந்த புது தாமரை புஷ்பம் இருந்ததாம். அதை பார்த்த உடனே ஐயோ, இதை நாம பெருமானுக்கு சமர்ப்பித்தால் எவ்வளவு அழகா இருக்கும்னு யானைக்கு தோன்றியது. நாமும் புஷ்பங்கள் எல்லாம் பார்க்குறோம். கடைக்கெல்லாம் போறச்சு அப்படியே நிறைய புஷ்பம் சரசரமாக கட்டி வச்சிருப்பா. பார்த்தா என்ன தோணும்? ஓ, நம்ம தோளில் போண்டா நன்னா இருக்கும், நம்ம தலையில சுத்தி வச்சுட்டா நன்னா இருக்கும்னு எமக்கு தோன்றுகிறது. ஆனால் கஜேந்திரனுக்கு இருந்த பக்தி, எவ்வளவு காதல் அன்புடைய யானை என்றால் அந்த புஷ்பத்தை பார்த்த உடனே இதை பெருமானுடைய திருவடிகளில் சேர்க்க வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது. நாள் மலர் கொய்வான், அந்த மலரை பறிப்பதற்காகத்தான் அவர் உள்ளே இறங்குகிறார். நமக்கு கதை பொதுவாக சின்ன வயசுல சொல்லும் போது யானை உள்ள குளிக்கிறதுக்காக இறங்கித்து முதலை வந்து கடித்ததுன்னு சொல்லிவிடுவார்கள். ஆனா புராணத்தில் அப்படி அல்ல. நாகம் கலேபரஸ்யாஸ்ய திராணார்த்தம் மதுசூதன கரஸ்த கமலான்யேவ பாதையோர் அர்ப்பித்தும் தவ என்று கஜேந்திரன் சொல்லக்கூடிய ஸ்லோகம். பகவான் ஓடி வந்து ரட்சித்தாரே, கஜேந்திரனுக்கு பயந்து போய்விட்டான். ஒருவேளை என்னை பகவான் தவறாக நினைத்து கொண்டு விடுவாரோ, இந்த உடலை ரட்சித்துக் கொள்வதற்காக கஜேந்திரன் சரணாகதி பண்ணான் என்று நினைத்தால் பெரிய தவறு.
ஏன்னா உடலுக்காக போய் பகவான் இடத்துல பிரார்த்திக்கலாமா? ஆத்மாவுக்காகத்தானே வேண்ட வேண்டும். அதனால தானே தெளிவுபடுத்துகிறார். பகவானே, இந்த உடம்பு இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு அழிய போகிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். இந்த முதலை கடிச்சு போனா என்ன, நாளைக்கு வியாதி வந்து போனா என்ன, எப்படி போனாலும் உடல் அழியத்தான் போகிறது. ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. இதெல்லாம் நன்னா எனக்கு தெரியும். ஆனா ஏன் தெரியுமா அழித்தேன்? இந்த பறித்த தாமரை புஷ்பத்தை உன் திருவடிகளில் சேர்க்காமல் மரணமடைந்து விடுவேனோன்னு பயம். அதற்காக உன்னை அழைத்தேன் என்று கஜேந்திரன் கூறுகிறார். அப்ப நாள்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னெழிந்து, எவ்வளவு ஆசை! அதை பார்த்தவுடனே வேட்கை, ஆவா, காதல் பகவானுக்கு சமர்ப்பிக்கணும் என்று ஆசையா உள்ள நுழைந்ததை பார்த்து ஒரு முதலை அந்த இடத்துல இருந்தது. இந்த முதலை ஒரு கந்தர்வனுடைய பிறவி, ஒரு கந்தர்வன் ரிஷியினுடைய சாபத்தை பெற்றபடியாலே இந்த குளத்தில் முதலையாக பிறந்திருந்தான். அந்த முதலைக்கு சாப விமோசனம் ஏற்பட வேண்டும் என்றால் பகவான் இறங்கி வந்து இந்த முதலையை கொல்ல வேண்டும். கொன்றால்தான் முதலைக்கு சாபம் நீங்க போகிறது. அதனால முதலை சரியான தருணம் பார்த்து காத்து கொண்டிருந்தது. வேட்கையினோடு சென்னெழிந்து இந்த யானை உள்ள நுழைந்ததா, உடனே கரா அதன் காலினை கதுவ, அந்த முதலை வந்து காலை கெட்டியா பிடிச்சிட்டுதான். திருமங்கை ஆழ்வார் எப்படி பாடுறாரு பாருங்க. அதன் காலினை கதுவ வந்து கடிச்சதுன்னு சொல்லணுமோ இல்லையோ, காலை பிடித்ததுன்னு பாடுகிறார். என்ன அர்த்தம்னா, இப்போ காலை பிடிக்கிறதுனா என்ன சொல்லுவோம்? நமக்கு ஒரு காரியம் நடக்கணும், வேற வழி தெரியலன்னா ஒரு பெரிய மனுஷர் காலை பிடிச்சுட்டு எப்படியானு பண்ணி கொடுங்கன்னு கேட்போமோ இல்லையோ, அதை போல இந்த முதலை யானையை துன்புறுத்த வேண்டும் என்று வந்து கடிக்கவில்லையாம். தன்னுடைய சாபம் நீங்க வேண்டும் என்றால் இந்த யானைக்காலை பிடிச்சுக்கிறது ஒண்ணுதான் வழி. இந்த திருவடிகள், யானை எவ்வளவு பெரிய பக்தன், பகவானுடைய திருவடிகளை பிடிப்பதை விட பக்தனுடைய திருவடிகளை பிடித்தால் தானே உயர்வு. அதனால இந்த பக்தன் திருவடிகளை பிடிச்சுண்டு முதல்ல சரணாகதி பண்ணித்தான். நாம கதை எப்படி கேட்டிருக்கோம்? கஜேந்திர மோட்சத்தில் கஜேந்திரன் பகவானிடத்துல சரணாகதி பண்ணார்னு கேட்டிருக்கோம் இல்லையோ? அது மட்டும் ஆழ்வார் சொல்லவில்லை. அதுக்கு முன்னாடி இன்னொரு சரணாகதி இருக்கு. முதலை வந்து யானையின் இடத்துல சரணாகதி பண்ணித்தான். எப்ப சுவாமி பண்ணித்தனா? காலை பிடிச்சதோ இல்லையோ? காலை பிடிப்பது என்றால் சரணாகதி செய்வது. அப்ப கரா அதன் காலினை கதுவ, உடனே யானை காணமர் வேழம் கையெடுத்த அலற, யானைக்கு உடனே வலி தாங்க முடியாமல் சண்டை போடத் தொடங்கியது. 1000 ஆண்டுகள் சண்டை நடந்ததாம். யானையால் ஜெயிக்க முடியவில்லை. பலம் மெதுமெதுவாக குறைகிறது. இந்த முதலைக்கு பலம் வளர்ந்து விட்டது. உயிர் பிரியும் தருவாயில் தான் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் என்று கஜேந்திரன் அழைக்க உடனே வந்தார். ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து, புல் என்றால் கருடன், கருடனுக்கு மேலே ஏறி வேக வேகமாக ஓடி வந்தாராம். அந்த கருடனுடைய வேகம் போரலையாம். இந்த குதிரையெல்லாம் ஓட்டுவா, பீச்சுக்கு போனா குதிரையெல்லாம் ஓட்டுவாளோ இல்லையோ, இல்லை பந்தயம் இருக்கு, வேகம் போரலன்னு என்ன பண்ணுவா? கையால் அடிப்பா, இல்லை வேகமா போன்னு அந்த ஓட்டுறவர் சொல்லுவார், இல்லை காலால பக்கவாட்டில் அடிப்பா, குத்துவாளோ இல்லையோ. அதை போல பெருமான் கருடனுடைய வேகம் போறாம காலால அவருடைய பக்கவாட்டில் மிதிக்கிறாராம். அப்படி மிதிச்சு மிதிச்சு வேகமா வந்து கஜேந்திரனை ரட்சித்தார். சென்று நின்று ஆழி தொட்டானை, தன்னுடைய ஆழி தொட்டால் போரும், ஆழியை பிரயோகித்தான், ஆழியை வீசினான்னு சொல்லணும் இல்லையோ, ஆழி தொட்டான்னு ஆழ்வார் சொல்லுகிறார். ஏன்னா சுதர்சன ஆழ்வாருக்கு இன்னும் ஆவல், ஐயோ பக்தனை ரட்சிக்கணுமேனு அவரே துடிச்சுட்டு இருக்கார். அப்ப தொட்டு விட்டா போரும். உடனே சுதர்சன ஆழ்வார் போனார், முதலை அறுத்தார், யானையை ரட்சித்து கொடுத்தார். சென்று நின்று ஆழி தொட்டானை, இதெல்லாம் பகவான் வைகுந்தத்திலிருந்தே அந்த முதலையை கொன்னிருக்கலாம். ஏன் தெரியுமா இவ்வளவு வேகமா ஓடி வந்தார்? என் பக்தன் ஆசைப்படி அந்த புஷ்பத்தை எனக்கு சேர்க்க வேண்டும்னு ஆசைப்படுகிறான், அதை ஏற்றுக்கொள்வதற்காக வேகமா வந்தாராம். சென்று நின் ஆழி தொட்டானை தேனமர் சோலை மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று இந்த பெருமானையும் திருவல்லிக்கேணியிலே கண்டேன்னு பாடுகிறார். இந்த பெருமானுக்கு வைகாசி மாசம் ஸ்ரவண நட்சத்திரத்தன்று முடியும்படிக்கு அழகான உற்சவங்கள், 10 நாள் உற்சவம் நடைபெறுகிறது. ஒருவேளை புறப்பாடோடு 7வது நாள் தேரோடு நடக்கிறது. முன்னாடி பார்த்த ராமருக்கும் ஸ்ரீராமநவமி 10 நாள் உற்சவம் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இதெல்லாம் இந்த கோவிலில் எப்பவுமே உற்சவம் தான். பார்சாதி பெருமாளுக்கு உற்சவம், இல்லை மன்னாத பெருமாள், இல்லை ராமர், இல்லை கஜேந்திரவரதன், இன்னொருத்தர் இருக்கார் முக்கியமான யோக நரசிம்ம சுவாமி, அழகிய சிங்கர், தெள்ளிய சிங்கர் என்கிற பெயருடைய பெருமானையும் அடுத்த பகுதியிலே சேவிக்கலாம்.